அடுப்பில் குக்கர் வச்சு அதில் பருப்பு போட்டு தண்ணி ஊற்றி வெள்ளை வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று, பெருங்காயம், மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு ஒரு தக்காளி பழத்தை போட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றி க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடணும். வெறும் வானலியில் வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு வெண்டைக்காயை அறுத்து அதில் வெறும் வானலியில் வணக்கிடணும். 3 விசில் வந்தோடனே அதை இறக்கி வச்சுட்டு வானலியை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சோம்பு, ஜீரகம் பொரிஞ்சோடனே பச்சை மிளகா 2, பெரிய வெங்காயம் 1, அதை போட்டு நல்லா வணக்கி நல்லா வணங்கினோடனே ஒரு தக்காளி பழத்தை போட்டு அதுவும் நல்லா வணக்கி விட்டு கருவேப்பிலை போட்டு அதுவும் நல்லா சேர்த்து வணக்கி விடணும். நல்லா வணங்கினோடனே வெண்டைக்காய் வணக்கி வச்சது அதில் தூக்கி கொட்டி அதுவும் நல்லா வணக்கி விட்டு மல்லித்தூள் 2 ஸ்பூன், சாம்பார் தூள் 2 ஸ்பூன், வணக்கினோடனே புளி கரைச்சி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கரைச்சி அதில் போட்டு ஒரு தேங்காயில் 2 சோம்பு அரைச்சி ஊற்றி 2 கத்திரிக்காயும் போட்டு வணக்கி விட்டுறணும். நல்லா வணங்கினோடனே பருப்பு வேக வச்ச பருப்பில் எடுத்து எல்லாத்தையும் கொட்டி தேங்காயும் சோம்பும் அரைச்சதையும் அதையே தூக்கி அதில் ஊற்றி ஒரு கிண்டி தேவையான அளவு உப்பு, குக்கரை மூடி ஒரு விசில் விட்டு மல்லித்தழையை தூவி இறக்குனாலும் சாம்பார் ரெடி.